முதலீட்டு மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. 68,773 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசுக்கான நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டதற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் வரவேற்பு. சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு குறித்து வழிமுறைகளை அமைத்து உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. கடற்படை மருத்துவ இயக்குநர் தலைமையில் 9 பேர் கொண்ட அவசர பணிக்குழு அமைப்பு. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். சென்னையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தற்காலிக மாற்று இடம் வழங்க வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மதுரையில் வரும் 24ஆம் தேதி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். பள்ளி கல்வித்துறையுடன் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை இணைக்கும் முயற்சியை கைவிட திமுக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. உண்மையான சமூக நீதியை பாதுகாப்பது பிரதமர் மோடிதான் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் முதலில் நடத்த வேண்டும் என்றும் பதிலடி. மராட்டிய மாநிலம் தானேவில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதை கண்டித்து பள்ளி கட்டிடத்தை சூறையாடிய மக்கள். ரயில் நிலையத்தில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. மராட்டிய மாநிலம் தானேவில் கார் மீது மற்றொரு கார் மோதி கொடூர தாக்குதல். சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு நடைபெற்ற தாக்குதலால் பலர் படுகாயம். டெல்லியில் இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. ஜப்பான் அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் ஆலோசனை. நிலவுக்கான அடுத்தடுத்த பயண திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் பணிகளில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளதாக சோம்நாத் தகவல். சந்திரயான் 4 மற்றும் 5 விண்கலங்களின் வடிவமைப்பு நிறைவடைந்து மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் பேட்டி. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றம். வங்கதேசத்தில் பதற்றமான சூழல் தொடர்வதால் மாற்றிடத்தை முடிவு செய்தது ICC. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.